குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சைடு வந்து நம்ம ஒரு தையல் போட்டோம் லாஸ்ட் வீடியோவில். இது பார்ட்டு 3 டாப்பு. இப்போ ரெண்டாவது தையலும் நம்ம போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், அழகாக ரெண்டாவது தையலும் நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த சைடு பிடிக்க போகிறோம். பாருங்கள், ஓப்பன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஓப்பனை நம்ம பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்படி வச்சிடணும். சைடு பிடிக்கிறது பாருங்க, கரெக்டாக அப்படி மடிச்சுக்கிட்டு பின்னாடி கை வச்சுக்கணும். பாருங்க, ஸ்ட்ரைட்டாக வருதா? நல்லா வந்து மடிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, இந்த இடம் வந்துருச்சு பாருங்க, கரெக்டான இடம். இங்கே பாருங்க, இதை கரெக்டாக அப்படி மடிச்சுக்கணும். கீழே எல்லாம் எந்த துணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மெயினாக அந்த இடத்த பாருங்கள், டானா சைஸில் மடிச்சுக்கணும். அந்த இடம் வந்தோன்னா அப்படி நிப்பாட்டிடணும். பாருங்கள், நிப்பாட்டிட்டு டானா சைஸில் திருப்பிடணும். பாருங்கள், திருப்பிட்டு இதையும் அப்படியே மடிச்சிடணும். பாருங்க, அங்கே 2 தடவை ரஃப் அடிக்கணும் திருப்பி. இங்கே பாருங்கள், இல்லைன்னா இடுப்பில் பிச்சிரும். பாருங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே டானா சைஸில் தெரியுதுல உங்களுக்கு நல்லா. இங்கே பாருங்க, முடிக்கும் போது இப்படி நுனி வந்து தள்ளிக்கிட்டு வரக்கூடாது. இருங்க, இப்படி வரக்கூடாது. நல்லா உள்ள தள்ளி அழகா அப்படி தைச்சிடணும். கரெக்டாக வச்சு கார்னரில் தைச்சிடணும். அங்கே பாருங்க, ரஃப் அடிக்கிறதுனா திருப்பி அடிங்க. இங்கே பாருங்க, ஒரு சைடு அழகா தைச்சாச்சு. இங்கே பாருங்க, கேப்பை சூப்பராக வருதா? இப்போ இந்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இந்த ஓரம் ரஃப் அடித்து கரெக்டாக நம்ம பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த சைடு பட்டி, இந்த பானை சைடு இங்கே பாருங்கள், பானை சைஸில் கொண்டாந்து அப்படி நிப்பாட்டிடணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டானா சைஸில் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், பெருசு பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வளையக்கூடாது, நெளியக்கூடாது. அங்கே 3 தையல் தைக்கலன்னா பிச்சுக்கும். திரும்ப டானா சைஸில் திருப்பிடணும் துணியை. இங்கே பாருங்க, ஓரம் வந்து தள்ளவே கூடாது வெளியில்.
உள்ளே தள்ளி தான் நீங்கள் தையல் போடணும் ஓரத்தில். ஓகே, ரெண்டாவது நம்ம இங்கே பாருங்கள். ரெண்டாவது நம்ம இங்கே பாருங்கள், அழகாக அந்த பட்டி வந்து தைச்சிட்டோம். அந்த சைடும் தைச்சிட்டோம், இந்த சைடும் தைச்சிட்டோம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம பட்டி அடிச்சிட்டோம். பட்டி அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பட்டி அடித்த கார்னரில் கொஞ்சம் கிராஸ் வெட்டி விடணும். இங்கே பாருங்கள். மூணு இடத்துல வெட்டி விட்டோம். இப்போ டாப் வந்து நமக்கு கரெக்டாக ரெண்டு சைடும் இது அடித்தாச்சு. சரியா? இப்போ நம்ம ரெண்டாவது தையல் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ரெண்டாவது தையல் அதில் வச்சு ரெண்டாவது தையல் ஃபுல்லாக நம்ம இந்த கடைசி வரலையும் ரெண்டாவது தையல் போடணும். ரெண்டாவது தையல் போடும்போது இங்கே பாருங்கள், டானா சைஸில் வந்து அங்கே திரும்பணும். பாருங்கள், அந்த இடம் கரெக்டாக, அந்த இடம் கரெக்டாக திரும்பணும். அடுத்த இந்த பாருங்கள், அடுத்த கார்னர்லேயே அந்த மூலையை திரும்பணும். அடுத்த சைடும் நல்லா ரஃப் அடித்து கட் பண்ணி விட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். பாருங்கள், டாப் வந்து ரெடி பண்ணி இதை வந்து கையிலே நம்ம தைக்கிறோம். கையிலே தைக்கிறோம் இந்த மாடல். இப்போ சைடு கீடு எல்லாம் அடித்தாச்சு. சைடு கீடு எல்லாம் அடித்து நம்ம பக்காவாக இந்த டாப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பானைக்கு இந்த பீஸ் வந்து கையில் வச்சு தைச்சோம். ஏன்னா ஆரி ஒர்க்கு தைச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை கூட இப்போ இதில் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆரி ஒர்க்கு, கையிலே தைக்கிறது. டாப்புக்கு பிரிண்டில், பேக்கில் வந்து ரவுண்டு நெக்கு. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அழகாக டாட்டெல்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், டாட்டெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாப் வந்து நான் கட்டிங் காட்டுறேன், ஸ்டிச்சிங் காட்டுறேன், எல்லாமே நான் வந்து ரெடியாக உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். டெய்லரிங் கொஸ்டின்னு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நட்டு வந்துருச்சா? ஓகே, பாய், தேங்க்யூ.